வெயிட் லாஸில் இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. சோயா சங்க்ஸ் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மசாலாவில் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 5-6 பல் முந்திரி, கசகசா கொஞ்சமாக, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிரேவியோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும், நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ சோயாபீன்ஸை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு சுடு தண்ணியில் வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாக வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா 15 to 20 மினிட்ஸ் நல்லா தலன்னு கொதிக்கிறப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சோயா பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 0% ஃபேட்டு, ப்ரோட்டீன் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் எல்லாம் கூட அந்த சைடில் நிற்கும். பாய்.